திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நிச்சயமாக இந்த வேத வாக்கியங்கள் உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கு. புதிய நபர்கள் அநேகர் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அநேகர் இந்த சத்தியத்தெல்லாம் கவனித்து கேட்டு கிறிஸ்துக்குள் கீழ்ப்படுகிறீங்க, உங்களை வாழ்த்துகிறோம். இன்னும் சிலர் அப்படியே இன்னைக்கா நாளைக்கா நம்ம கீழ்ப்படியலாமா, ஞானஸ்தானம் எடுக்கணும்னு புரியுது, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன் இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு உங்களோட ரட்சிப்பின் நாள் அப்படின்னு என்னால் நிச்சயமாக உங்களை உற்சாகப்படுத்த முடியும். நீங்கள் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த காலம் இப்படி இருக்கு, வெளியே போக முடியாது, வர முடியாது, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு நமக்கு தெரியுமா இல்லையா? நீங்கள் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. தடைகளை நீக்கி தடைகளை தாண்டி நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கலாம். பொல்லாத ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட்ஸ். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், தேவன் குழப்பத்துக்கு காரணர் அல்ல. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்படியானால் பிசாசு அல்லது இந்த பொல்லாத ஆவிகள் குழப்பங்களுக்கான காரணம். நிறைய இடங்கள்ல ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து குழப்பத்தை உண்டாக்குகிற விஷயத்தை குடும்பங்களில், உறவுகளுக்கு நடுவில், சபையில் சாத்தான் செய்வதை நாம் பார்க்கிறோம். நல்லா இருக்க, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அப்பா லைஃப் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைப்போம். திடீர்னு ஒரு கலகம், திடீர்னு ஒரு குழப்பம் நமக்கு வந்துடும். அப்ப என்ன அப்படின்னா, சாத்தான் தந்திரமாக அந்த குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறான். அப்ப நாம கவனிக்கணும், அந்த தனி நபரை விட அவனுக்குள் சாத்தானுடைய செயல் இருக்கிறத கவனிச்சு பார்த்து அதை விலக்கும்படியான முயற்சியை நாம செய்யணும். யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களில, நம்முடைய உறவுக்கு நடுவில், ஏன் உடன்படிக்கையின் உறவாகிய கணவன் மனைவி உறவில் சாத்தான் புகுந்து கலகத்தை, குழப்பத்தை உண்டாக்கி பிரித்து போடுகிறானே. நிச்சயமா நாமோ இந்த வசனங்கள் வழியாக அந்த தேவ அறிவை நாம் பெற்றுக்கொள்வோம், நம்மை காத்துக்கொள்வோம். தொடர்ந்து நாம் செய்தியை கவனிப்போம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உலகளாவிய என் சொந்தங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அழைக்கப்பட்ட கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த காலை உங்களுக்கு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும், நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தையும், உங்கள் ஆகாரம் உங்களுக்கு பலத்தையும் உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் எவ்வளவு ஆச்சரியமாக, வல்லமையாக தேவனுடைய வசனத்தினால் ஆக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்களில் பொல்லாத ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட்ஸ் என்ற தலைப்பில் இந்த தொடரை நம்ம கவனிக்கிறோம். இந்த செய்தியை கேட்க கேட்க நம்முடைய இருதயம் வேகமாக துடிக்குது. இப்படியெல்லாம் இருக்குமா, இது தெரியாம போச்சு, இவ்வளவு காலம் இப்படி நான் இருந்து விட்டேனே என்றெல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். நேற்றைய செய்தியில 18 வருஷம் எதுக்காக அந்த முதுகு வளைந்திருந்தது என்று யாராலும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அந்த முதுகை வளைத்து சாத்தான் கட்டி இருந்தான் என்று இயேசு சொல்லுகிறார். சாத்தான் கட்டினா எப்படி வச்சு கட்டிட்டானா? வளைச்சு வச்சு கட்டிட்டான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். இந்த நுட்பம் தேவனுடைய குமாரனா இருக்கிற இயேசுவின் கண்களுக்கு தெரிந்தது. இதுவரைக்கும் அவளுக்கு தெரியல. இந்த கட்டிலிருந்து ஆபிரகாமின் குமாரத்தியை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி அவரை சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு குழப்பங்களையும் சந்தேகங்களையும் பொல்லாத ஆவி கொண்டு வருகிறார். இது உங்களால் நம்ப முடியுதா? ஏகப்பட்ட குழப்பங்க, ஏகப்பட்ட சந்தேகம். சந்தேகத்தினால மனைவி கணவனை விட்டு ஓடுகிறாள், கணவன் மனைவியை வெட்டுகிறான். பயங்கர சந்தேகம், குழப்பம். அதனால வீட்டில் நிம்மதி இல்லை. சகோதரர்களே, இவைகளை எல்லாம் பிசாசுடைய கிரியைகளாக கூட நீங்கள் பார்க்க முடியும். காரணம், பிசாசுக்கு மனிதனை குழப்பப்படுத்துவது ஒரு தொழிலாக இருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 25 ஒரு வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இப்போ அந்த விவசாயி நல்ல விதைகளை விதைச்சாரு. களை எங்கிருந்து வந்தது? இந்த குழப்பம் எங்கிருந்து வந்தது?
இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு. 28ஆம் வசனம். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகள் பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் வேரோடு கூட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அதாவது சில சமயங்களில் களை பிடுங்கும் போது நல்லதையும் சேர்த்து பிடுங்கணும். அதனால்தான் தேவன் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கார். குழப்பங்களையும் சந்தேகங்களையும் நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்கிறோம். அதுக்காக உயிரை விட்டுறக்கூடாது, அதுக்காக கத்தியை தூக்கக்கூடாது, அதுக்காக குடும்ப பிரிவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. சத்துரு களைகளை விதைக்கிறான். நல்ல நிலத்தில் நல்ல விதை போடப்பட்டிருக்கு. களைகள் எங்கிருந்து வந்தது? சகோதரர்களே, பைபிள்ல சாத்தானுக்கும் தேவனுக்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா? தேவன் எப்பவுமே மனுஷனை குழப்ப மாட்டார். ஆதாம் ஏவாள் கிட்ட, இந்த தோட்டத்துல நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நீங்க ஜாக்கிரதை இல்லைன்னா செத்து போயிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழலை உருவாக்காம ஒரு மரத்தை காண்பித்து, இது பேரு மரணத்துக்குரிய கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அடுத்தது, இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள், தெளிவா சொல்லியிருந்தார். குழப்பமே கிடையாது. ஆகவே பைபிள் முழுக்க குழப்பமற்ற ஒரு புத்தகம். புதிய ஏற்பாட்டு உபதேசம் குழப்பமற்ற ஒரு உபதேசம். ஆனா இன்னைக்கு இதே புதிய ஏற்பாட்டை கிறிஸ்தவ உலகம் மதமாக மாறி 2000 பிரிவுகளாக சென்று இதே புதிய ஏற்பாட்டை பக்கத்து பக்கம் படிச்சு மனப்பாடமா ஒப்புவிக்கக்கூடிய பரிசுத்தாவியை நம்புகிற பெந்தேகோஸ்தே மக்கள் மத்தியில எப்பேற்பட்ட குழப்பங்கள் நிலவுகிறது என்பதை நம்ம கண்கூடாக தொலைக்காட்சியில் தினமும் பார்க்கிறோம். இந்த தொலைக்காட்சி இல்லைன்னா இவங்க யார் நமக்கு தெரியாம போயிட்டு இருக்கோம். இந்த தொலைக்காட்சி இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆளும் என்னென்ன சொல்றான், எப்படி சொல்றான், எப்படி பணத்தை பறிக்கிறான், எப்படி பொய் அடுக்கிறான் என்றதெல்லாம் நமக்கு தெரியுது. எப்படியெல்லாம் பிசாசு இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறான், இதெல்லாம் நமக்கு தெரியுது. இந்த கலைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் நாள் வருகிற சகோதரர்களே. அதனால நீங்கள் தேவனுடைய வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். அந்த முதல் வரியை பேனால அடிக்கோடிடுங்கள். தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். God is not author of confusion but of peace. எந்த ஒரு சூழலையும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் கலகத்தையும் செய்கிறவர் தேவன் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, நமக்கு தேவன் ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவி எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பாருங்கள். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தை முழுக்க சுழியிடுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சில கிறிஸ்தவர்களை இந்த மதத்தில் பார்க்கும்போது, இவன் எதுக்கு அழுகுறான், இவன் எதுக்கு பொய் சொல்றான், இவன் எதை குறித்து பேசுறான், இவன் ஏன் இப்படி ஆடுறான், இவன் ஏன் கீழே விழுகிறான் நமக்கு தெரியல. ஆனால் பரிசுத்த ஆவியில நடக்கிற மக்கள் பைத்தியங்களா இருக்க முடியாது. People who walk by the Holy Spirit cannot be lunatics, mentally disturbed people. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே தகப்பனே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க போறீங்க, ஒரு கலகத்தையே சந்திக்கிறீங்க. ஒரு கலகம் உள்ள ஆவியை சந்திச்சுட்டு வந்து எப்படி உங்களுக்கு நிம்மதி இருக்கும்? அதனால்தான் வெளியே போகும்போது வெள்ளை சட்டை போட்டு நம்ம மாத்திக்கிறோம். உள்ள வந்தா வீட்டுக்குள்ள ரொம்ப அசிங்கமான சூழல். அதனால வீட்டில் நிம்மதி இல்லை. ஒரு மருமகள் கூட வீட்டில் இல்லை. ஒரு மருமகன் கூட உங்களை மரியாதை பேசுறது இல்லை. பிள்ளைகள் எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க. எல்லாம் கலகம், எல்லாம் குழப்பம். ஒரு வார்த்தைக்கு வேற வேற மாதிரி அர்த்தங்களை சொல்றாங்க. இதெல்லாம் குழப்பங்கள். இந்த பொல்லாத ஆவியிலிருந்து நாம் விடுதலை ஆகணும். பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் பக்கம் 445. தயவுசெய்து அந்த பக்கத்தை திருப்புங்க. இங்க முதல் வசனத்துல யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டை நிற்கையில்
ஆசாரியர்கள் மட்டுமே பலிப்பீடத்தில் தூபம் காட்ட வேண்டும். இந்த அடங்கா புடாரி யெரொபெயாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம அந்த வேலை செய்ய போனான். அப்பொழுது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசி செய்தியை அவனுக்கு சொல்லாம அவன் என்ன பண்ணான், அந்த பலிப்பீடத்தை பார்த்து சொன்னான். அந்த செய்தி என்னன்றதை பாருங்க. 3ஆம் வசனம். அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிப்பீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டப்படும், கர்த்தர் உரைத்ததுக்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிப்பீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிப்பீடத்துக்கு இருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கப்படாதபடிக்கு மறுத்து போயிற்று. பெரிய அற்புதம் நடந்தது. ஆனால் இந்த மனுஷன் அந்த அரசன் கேட்டது போலவே அவனுக்காக ஜெபம் பண்ணாரு. கை நல்லா போயிட்டது. அப்போ அரசன் என்ன சொல்றாரு, 7வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். இப்போ அந்த தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. 8வது வசனம். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டிலே பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதில்லை. இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் சொன்ன மாதிரியே நடக்கிற ஒரு மனிதன். பாருங்க, ஒரு ராஜா எவ்வளோ அவனுக்கு சன்மானம் கொடுக்க கூப்பிட்டப்போ இவன் சொல்றான், உன் ராஜ்யத்தில் பாதி கொடுத்தா கூட எனக்கு வேணான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரங்க சொல்றாங்களா? இன்னைக்கு சபையில் இருக்கிற இந்த பிரசங்கியார்கள் 50 ரூபாய்க்காக, ஒரு 500 ரூபாய்க்காக, ஒரு 5000 ரூபாய்க்காக எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்றாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் சபைகளில் இப்படி ஞானசானம் எடுத்தாலும் பைபிளை கல்லில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊழியம் செய்யறதும் ஒருத்தர் சாடுறதும் ரொம்ப அசிங்கமான நிலையில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். பெரும்பாலான ஊழியக்காரர்கள் மொழி ஆற்றல் அற்றவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் மொழியே தெரியல, வெறும் அவங்களுடைய கிராம பேச்சு வழியிலேயே நடந்துட்டு இருக்காங்க. அர்த்தம் தெரியாம பேசுறாங்க. எல்லாம் கலகத்தினுடைய ஆவி. இந்த மனுஷன் பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே செய்தான். அவன் எவ்வளோ பசியாக இருந்திருப்பான், எவ்வளோ தாகமாக இருந்திருப்பான். அவன் தண்ணீரும் குடிக்கல, அப்பமும் சாப்பிடல, வந்த வழியே வராமல் வேறு வழியாக போயிட்டான். சகோதரர்களே, இப்படி தான் தேவனுடைய வார்த்தையும் இப்படி தான் தேவனுடைய மனுஷர்களும் இருக்கணும். ஆனால் இப்பேற்பட்ட இந்த உத்தம ஊழியக்காரனை, இந்த தீர்க்கதரிசிய பிசாசு ஒரு கலக ஆவினால அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அவனை மாற்றி விட்டுட்டான். அதாவது அந்த பெத்தேல்ல ஒரு கிழவன், ஒரு ரிஜெக்டட் மேன், அவன் தேவனால் தள்ளப்பட்ட மனுஷன். அவன் அந்த மனுஷனுக்கு இந்த தகவல் வந்தது. மாதிரி தேவனுடைய மனுஷன் வந்திருந்தான், இந்த வார்த்தையை கூறினான், அந்த அரசனுக்கு சுகத்தை கொடுத்தான். இந்த தகவல்லாம் தெரிஞ்ச உடனே அவன் தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல, அப்பா அந்த கழுதையை ரெடி பண்ணுங்க, நான் போறான், அவன் பின்னாடி அவனை தேடின்னு போறேன்னு சொல்லி அவனை தேடிட்டு போறான். நல்லா கவனிங்க, பொல்லாத ஆவி, சந்தேகத்தின் ஆவி, கலகத்தின் ஆவி நம்மளை விடாது, துரத்தும். நம்ம இங்கிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரமாக போனால் கூட நம்மளை பற்றி தவறுகள் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. மாமியாருக்கு நீங்கள் செய்யாத தவறெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஊரில் இருக்கிற கணவர் செய்யாத தவறெல்லாம் மனைவிக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கற்பனைகள்லாம் எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பொல்லாத ஆவிகளின் செயல்கள். இப்போ அந்த கிழவனான அந்த தள்ளப்பட்ட தீர்க்கதரிசி அந்த வாலிபனான தேவனுடைய மனுஷனை ஒரு கர்வாலி மரத்தண்டை உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிற அவனை கண்டு, யூதேயாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன்
நீதானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோடு வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும். 16. அதற்கு அவன், நான் உம்மோடு உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்தில் உம்மோடு அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாக திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இந்த குழப்பம், கலகம், கோல் இதிலிருந்து தப்பணும்னு நினைச்சா கூட நம்ம நினைக்கிறதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பு போய் நினைக்காத அளவில் எல்லா தவறுகளையும் கொண்டாந்து போட்டுருவோம். எத்தனையோ அற்புதமான பரிசுத்தமான சகோதரிகள் தாங்கள் செய்யாத குற்றத்துக்கு வீட்டிலும் சமுதாயத்திலும் சபையிலும் அவமானப்படுறதை நான் பார்த்துருக்கேன். அதுவும் தெருவுக்கு கூட்டின்னு வந்து அந்த பழைய காலத்தில் தலையை மொட்டை அடித்து செம்புலி கரும்புலி கொத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலத்தை அன்பு சகோதரிக்கு செய்கிறாங்க, மனைவிக்கு செய்கிறாங்க. இந்த சமுதாயம் அவ்வளோ கேவலமாக இருக்கு. ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் மத்தியில் கலகங்களை உருவாக்கிறாங்க, குழப்பங்களை உருவாக்கிறாங்க. அப்போதான் அந்த சபையில் இருக்கிறவெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். அது பொல்லாத ஆவி சகோதரில். எனக்கு தெரிஞ்சு பல குடும்பங்களில் கணவனை குறித்து தவறான அபிப்பிராயத்தை போதவர்கள் கலகத்தின் ஆவியை அவர்களுக்குள்ள விதைக்கிறாங்க. அந்த களைகளை அவர்கள் விதைக்கிறாங்க. அதிலிருந்து இந்த மனைவி ஐயாவே சொல்லிட்டாரு என்ற அளவில் தன் கணவரை ஏறெடுத்து பார்க்க முடியாம போயிடுறாங்க. கணவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் மதிப்பும் குடும்ப வாழ்க்கையும் செய்யாம போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போய் சபையில கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு கள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்பதற்கு அவர்கள் ஆவலாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதனால the confusing spirit, the troubling spirit எல்லாம் அந்த ஈவில் ஸ்பிரிட்டாக தான் இருக்க முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த வயசான இந்த கள்ள தீர்க்கதரிசி நல்ல வாலிபனாயிருந்து தேவ வார்த்தையின்படி நடக்கிற அந்த ஊழியக்காரனை அப்படி சாச்சிட்டான். என்ன சொல்லி சாச்சான்னா பாருங்கள், 13வது அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனிடத்துல போய் சொன்னான். கர்த்தரே சொல்லிட்டாரியா, ஒரு தேவ தூதன் வந்து சொன்னான், நீ போய் அந்த வாலிபன் கிட்ட சொல்லு, இந்த என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இளைப்பாரிட்டு போட்டோம் கர்த்தரே சொல்லி இருக்காருன்னு சொன்னான். கர்த்தர் பேரை சொல்லிட்டான். இன்னைக்கு இதேதான் கன்ஃபியூஷன் ஸ்பிரிட்ல பெரும்பாலும் மக்கள் குழப்பம் அடைவதற்கு இந்த பொல்லாத ஆவிகள் மனிதர்களை பயன்படுத்துது. சபையிலே இந்த பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. அதாவது to control the entire people, Satan releases confusing spirit. எல்லா ஜனங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த மனிதனை கொண்டு பொல்லாத செய்திகளை பரப்புகிறான், பொல்லாத உபதேசங்களை பரப்புறான். பெங்களூர்ல ஒரு சபையில தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறது மட்டுமல்ல, செய்து வேற காட்டுறான். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏழைகளுடைய வீட்டில் இந்த மோடி சொன்னாரு, நான் வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டில் இவ்வளவு பணம் போடுறேன்னு. அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட் நம்பர் சொன்னா உங்க பேங்க்ல வந்து இவ்வளவு தொகை நாங்கள் போட்டிருக்கிறோம்னு சொல்லி போட்டு காட்டினாங்க. அதாவது 1-2 பேருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு போட்டுட்டு அவங்கள வந்து சாட்சி சொல்ல வச்சாங்க. ஆமாம்மா, எங்க கணக்குல வந்து இத்தனை 1000 போடப்பட்டது, ஐயா சொன்னாரு, அதே மாதிரி நடந்தது. அவனை இவனும் ஒரு கூட்டாளி. அவங்க நீங்க ஏமாந்து போனீங்க. என் அன்பு சகோதரர்களே, இந்த கிழ ஊழியக்கார என்ன பண்ணிட்டான், அந்த வாலிபனை கெடுத்துட்டான். அது நிமித்தம் அவன் கலகம் பண்ணப்பட்டதுனால அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அவன் திரும்பி போகும்போது பாருங்க என்ன நடந்தது என்பதை அதே 13வது அதிகாரம் பக்கம் 446 24வது வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது.
கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டை நின்றது. அந்த வழியாய் கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையில் நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்தில் வந்து சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த ஒரு காட்சி நம்முடைய இருதயத்தை அசைக்கக்கூடியதா இருக்கு. அதாவது இந்த வாலிப தீர்க்கதரிசி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தை மீறினது தெரியாம போயிட்டு இருக்கான். அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்பிரிட்ல போயிட்டான் அவன். அப்படி போகும்போது காட்டுல இருந்து ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கம் பசியினால ஒரு இரையை தேடி வரல, தேவனால் அனுப்பப்பட்டது போல இருக்கிறது. அது வந்து இந்த வாலிபனை அடிச்சது, கொன்றது. அவன் தரையில விழுந்துட்டான். இப்போ அந்த சிங்கம் வந்து அந்த மனிதனை சாப்பிடல. அதான் ரொம்ப ஆச்சரியம். சிங்கம் வந்து பக்கத்தில் அப்படியே நிற்குது. பொதுவாக அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள்லாம் அல்லது மனிதர்கள் எல்லாம் கூட ஊருக்கு பயணம் போகும்போது ஒரு கோவில் கழுதை மேலே ஏறி போகிறது அந்த காலத்து வழக்கம். அது மாதிரி தான் இந்த தீர்க்கதரிசியும் ஒரு கழுதை மேலே ஏறி போயிருக்கான். அந்த கழுதையும் பக்கத்தில் நிற்குது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிங்கத்துக்கு பசி இல்லை. சிங்கம் வந்து தன்னுடைய உணவுக்காக அந்த மனிதனை அடிக்கல. அப்படி அடிச்சுதா கழுதை சேத்துல அடிச்சிருக்கோம். சிங்கம் நிற்குது, கழுதை நிற்குது, கீழ்ப்படியாம போன, ஏமாந்து போன அந்த வாலிபன் இறந்து கிடந்தான். இதே நிலைமை தான் இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில குழப்பங்கள் சத்ருவால் வருகிறது. நல்ல விதை விதைச்சோம், களை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா சத்ரு விதைச்சான்னு ஆண்டவர் சொன்னார். அதுபோல்தான் உங்களுடைய உள்ளத்துல, உங்கள் மனதுல, உங்கள் குடும்பத்துல, உங்களுடைய தொழில, உங்கள் வியாபாரத்துல, உங்களுடைய படிப்புல, உங்களுடைய அயல்நாட்டு பயணத்துல என்ன நடக்கும் சொல்ல முடியாது. ஆனா ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. தேவன் ஒருவனையும் கலகத்துக்கு காரணராக இருப்பதில்லை. தேவன் நமக்கு தேவ பலமும் அன்பு நிறைந்த ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் குழப்பத்தின் காரணர் அல்ல. ஆகவே இந்த பொல்லாத ஆவிகளை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். ஆகவே 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம், இவ்வுலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் நீங்கள் நம்பாமல் தேவனால் அனுபவப்பட்ட ஆவியை புரிந்து கொண்டு வாழுங்கள் என்று சொல்கிறார். நண்பர்களே, இந்த நாளில இருளுள்ள வீட்டில் கொளுத்தி வைக்கப்பட்ட ஒரு மெழுகுவத்தி போல ஒரு சிறிய அளவில் உங்கள் இருதயத்தில் ஏற்றப்பட்ட இந்த நல்ல ஒளி, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கை செம்மையிட, நீங்கள் உங்கள் குழப்ப ஆவியிலிருந்து, கலக ஆவியிலிருந்து, பொய்யிலிருந்து வெளிப்பட, உங்களை சுகமாக்கி கொள்ள தேவனுடைய வசனத்துக்கு திரும்புங்கள் என்று உங்களை நான் கேட்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். நாளை நாம் சந்திப்போம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பான தகப்பனே, அந்த வாலிப தீர்க்கதரிசி சிங்கத்தால் அடித்து கொல்லப்பட்டான். சிங்கமும் நின்றது, அந்த தீர்க்கதரிசனுடைய கழுதையும் நின்றது. இந்த காட்சி எங்கள் மனதிலே பதிந்திருக்க உதவி செய்திடலும். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக புறப்படும் பொல்லாத ஆவியில் இருந்து எங்களை ரட்சித்தரலும், எங்கள் குடும்பத்தை ரட்சித்தரலும், எங்கள் சமுதாயத்தை ரட்சித்தரலும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டரலும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே, பொல்லாத ஆவிகளை பற்றிய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். உங்களுடைய அழைப்புகளுக்காக நன்றி. ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நேயர்களே, பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நாள்தோறும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்குள்ளாக பல பிரிவுகள் இருக்கிறது. காரணம் என்ன? ஒரே தேவன், ஒரே கிறிஸ்து, ஒரே வேதம், ஒரே சபை. ஆனால் இன்றைக்கு ஏன் இத்தனை பிரிவினைகள்? ஏன் மனிதனுக்குள்ளாக குழப்பங்கள்? இதுக்கெல்லாம் காரணம் பிசாசு. ஆம் பிரியமானவர்களே, பிசாசு மனிதர்களுக்குள் குழப்பத்தை உண்டு பண்ணி ஒன்றான மெய்தேவனை ஒன்றாக ஆண்டவர் மூலமாக ஒன்றான வேதத்தின்படி தொழுது கொள்ள முடியாமல் செய்கிறான். பல சபைகளை உருவாக்கி விட்டான். அது நிமித்தம் இன்று குழப்பங்கள். தேவன் கலகத்துக்கு காரணர் அல்ல, பிசாசுதான் இந்த கலகத்துக்கு காரணனாக இருக்கிறான். இதை தான் இன்று நாம் படித்தோம். இன்று நாளிலே நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33 வசனத்தின்படி தேவன் நம்மை குழப்புகிறாரா?
கேள்வி மீண்டும் சொல்கிறேன், கொஞ்சம் சிந்தித்து சரியான பதிலை எழுதுங்கள். 1 கொரிந்தியர் 14:33 படி தேவன் நம்மை குழப்புகிறாரா? எழுதி கொண்டீர்களா? சரியான பதிலுக்கு தக்க பரிசு காத்திருக்கிறது. சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நேர்களே, நம்முடைய பைபிள் அவர் டிவி ஆப்பை உங்கள் ஸ்மார்ட் போனில் டவுன்லோட் செய்து நம்முடைய நிகழ்ச்சிகளை வீடியோவாகவும் ஆடியோவாகவும் 24 மணி நேரம் கேளுங்கள். பதில் சொல்லுங்கள், பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சத்தியத்துக்குள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் உங்களை கீழ்ப்படிய அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நித்திய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக. நான் உம்மை பற்றி ரட்சகா விண்வெட்கம் அடையேன், பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆவுந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதால் நீ கைவிடீர் இவ்வேளையை காப்பீர் தேவாவியால். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்லவாக்கின் உண்மையை கண்டு நர செய்தீர். நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறீர். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?